அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல கல்லுப்பை இப்படி செய்து பாருங்க. நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன். இந்த கல்லுப்பை வச்சு நாம இந்த நேரத்துல என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது இரவு நேரத்துல வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யும் பொழுது, ஏன் நாம இரவு நேரத்தை சொல்றோம்னா அந்த நேரம் எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அந்த நேரத்துல எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான். நம்மளுடைய சூழ்நிலைகள்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வருது. அப்ப நம்ம கடன் வாங்கிட்டோம், அந்த வாங்கின கடனை சீக்கிரமா திருப்பி கொடுத்துடணும். அப்ப நம்மளுக்கு எப்படியாவது பணம் வேணும், அந்த பணத்தின் மூலமாக நம்ம கடனை திருப்பி செலுத்தணும். இப்படி நாம நாள்பட்ட கடனாக இருக்கும். ஒரு சிலர் அசலுக்கு மேல வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த அசலை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல இருப்பாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க. இந்த மாசமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சு விட்டணும்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு அடுத்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். அப்ப அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு இந்த பரிகாரத்தை நாம சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண் பெண் இருவருமே செய்யலாம். கணவனுக்காக மனைவியோ, மனைவிக்காக கணவனோ, குழந்தைகளுக்காக அம்மாவோ, யார் வேணாலும் இதை செய்யலாம். இரவு நேரத்துல 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யலாம். இல்லம்மா இன்னைக்கு நாங்க வெளியில போயிட்டோம், இல்ல இன்னொரு செவ்வாய்க்கிழமை காலையில வரக்கூடிய 6 to 7 மணி, மதியம் 1 to 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு செய்யலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். இன்று நம்மளுக்கு வாய்ப்பு இருப்பது இரவு நேரத்துல தான். நான் இரவு நேரத்துல ஏன் சொல்றேன்னா, அது எல்லாருமே வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டைம்ல எல்லாருமே செய்யலாம் இல்லைங்களா? அதனால அந்த நேரத்தை மென்ஷன் பண்றேன். நான் 3 நேரத்திலயுமே நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏத்தி வச்சிருங்க. ஏத்தி வச்சுட்டு நீங்க உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இல்லைன்னா பரிகாரத்திற்கு தனியா ஒரு உப்பு பாக்கெட்டு ஏற்கனவே உங்களை வாங்கி வைக்க சொல்லி இருக்கிறேன். அப்படி வாங்கி வச்ச உப்பு இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா புதுசாவே ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இதற்கு பயன்படுத்தக்கூடாது. ரீசன் என்னன்னு நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். நம்ம நான்வெஜ் செய்யறதுக்கு பயன்படுத்துறதுனால அந்த உப்பை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அது முழு பலனை நம்மளுக்கு அளிக்காது. அதனால இருக்குது அப்படின்னா அந்த உப்பை அவங்க சாமி அறையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா புதுசா ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுல நீங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அது முழுவதும் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. சுத்தமான நீரா பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு அந்த கல்லுப்பை உங்க உள்ளங்கையில எடுத்துக்கோங்க. அதாவது கீழே சிந்தாம கல்லுப்பை நீங்க எடுத்துக்கணும். இந்த கல்லுப்பை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் முருகா, நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்கி மனம் உருகி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி, ஒரு நண்பன் கிட்ட நம்ம உரிமையோட கேட்போம் இல்லையா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது மச்சான், ஏதாவது உதவி பண்றா பார்த்து நான் அந்த கடனை தீர்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி முருகன் கிட்ட பேசுங்க. உரிமையோட கேளுங்க. கேட்டுட்டு அதற்கப்புறம் அந்த கல்லுப்பை அப்படியே அந்த கண்ணாடி பவுல்குள்ள போட்டு அதை கரைச்சிருங்க உங்க கையாலேயே. அது ஒரு 10 நிமிடம் உங்க வீட்டுல இருக்கட்டும். அது பூஜை அறைக்கு கீழேயே நீங்க வச்சிருங்க. பூஜை அறையில இடம் இருக்குது அப்படின்னா அங்க வச்சிருங்க. ஒரு 10 நிமிடம் இருந்தா போதும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல இல்லைன்னா உங்க வீட்டு சிங்க்ல ஊத்திருங்க. இப்படி செய்யும் பொழுது நாம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை தீரும். இந்த கல் உப்பு கண்ணாடி பவுல் இருக்குது பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் தீய சக்திகளையும் தடைகளையும் நீக்கக்கூடியது.
இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அதை போல உங்களுடைய கடனும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். காலை 6லிருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9. இந்த 1 மணி நேரம் செவ்வாய் ஓரை நேரம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் இதே நேரம் தான் செவ்வாய் ஓரை நேரம். அப்ப ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒரு 11 வாரம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலான கடனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு நிறைய லோன் வாங்கியிருப்போம். பைக் லோன் இருக்கும், ஃபோன் லோன் இருக்கும், ஹவுஸ் லோன் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு கடனை மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த கடன் முழுவதும் தீர்ந்துடும் ஏதோ ஒரு வகையில். இந்த பரிகாரம் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பண வரவை ஏற்படுத்தும். அந்த பணத்தின் மூலமாக நாம் அந்த வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். அதனால் ஒரு கடனை முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இன்னொரு கடனை ஒரு 2 வாரம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஒரே நேரத்தில் கல்லுப்பை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது நீங்கும். நிறைய பேர் கடனை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை நிற்கும். இந்த மாதிரி கடனை திருப்பி கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப கூட தடை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்வினைகள் தான் காரணம். முன்னாடி நாம முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும். அப்போ நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதுதான் நாம முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் முருகப்பெருமானை நாம நினைத்து இந்த பரிகாரத்தை நான் செய்ய சொல்றேன். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கர்ம வினை குறைஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த கர்ம வினையால அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய அவங்க கர்ம வினைகள் குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா முருகன் வழிபாடு கண்டிப்பா செய்யணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்கள், கிழமைகள், திதிகள் வரும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 தீபங்கள், அதுவும் நெய் தீபமாக ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீக்குவார் முருகப்பெருமான். முருகனை நம்பினார் கைவிடப்படார். முருகன் மேல நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.